கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக காணப்பட்ட பிரதான சிறையிருப்பு, பெரிய சிறையிருப்பு எகிப்திய சிறையிருப்பு. The first great and important captivity under which the Israelites were led was the Egyptian captivity. 400 வருட காலம் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். They were in captivity for 400 long years. அந்த சிறையிருப்பிலே இருந்து கூக்குரலிட்டார்கள். Being in that captivity, they cry aloud, தேவ சமூகத்தில் எட்டக்கூடிய விதத்தில், so that it reached God's presence. அதுக்கடுத்து தவித்தார்கள், And then they groaned, முறையிட்டார்கள், they complained, வேதனைப்பட்டார்கள், they were in pain பெருமூச்சு விட்டார்கள். and sighed. கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Then the Lord brought them out of this captivity. மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு ஜனங்கள் மறுபடியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாவங்களை செய்தார்கள். Once again, when they were delivered from captivity, in various instances, the children of God committed sin. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். They did evil in the sight of the Lord. அப்போது ஆண்டவர் அவர்களை மீதியானுடைய சிறையிருப்பில் 7 வருடம் ஒப்பு கொடுத்தார். Then the Lord delivered them into Midianite captivity for 7 years. அதுக்கப்புறம் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தருடைய சிறையிருப்பில் 18 வருடம் ஒப்பு கொடுத்தார். Then the Lord gave them over to the captivity into the hands of the children of Ammon and the Philistines. அப்புறம் பெலிஸ்தருடைய சிறையிருப்பில் 40 வருஷம் ஒப்பு கொடுத்தார். Once again into the Philistine captivity for 40 years. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நாம் சங்கீதத்துல வாசிக்க கேட்ட வசனம் பாபிலோனிய சிறையிருப்பு. Now the verse that we now heard from Psalms is in Babylonian captivity. அதுல 70 வருட காலம் காணப்பட்டாங்க. They were in that captivity for 70 years. பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருட கால சிறையிருப்புக்கு யார் காரணம்? Similarly, who was the reason for the 70-year captivity in Babylon? எசேக்கியா ராஜா. King Hezekiah. எசேக்கியா ராஜா ஒருவன் நிமித்தமாகத்தான் யூத ஜனங்களுக்கு 70 வருட கால சிறையிருப்பை கர்த்தர் தீர்மானித்தார். Because of King Hezekiah, the Lord had appointed or decided a 70-year captivity for the men of Judah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் அதை நாம் படிக்கிறோம். We read that in the prophetical book of Isaiah, chapter 39. ஏசாயா 39:3. Isaiah chapter 39 verse 3. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். Then came Isaiah the prophet unto King Hezekiah and said unto him, What said these men, and from whence came they unto thee? And Hezekiah said, They are come from a far country unto me, even from Babylon. அடுத்த வசனம். Next verse. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். 4ஆம் வசனத்திலே இருக்குது. In verse 4 it is written. அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். Then said he, What have they seen in thine house? And Hezekiah answered, All that is in mine house have they seen. There is nothing among my treasures that I have not shown them. எசேக்கியா என்ன செய்தான்? But what did King Hezekiah do? பொக்கிஷ 2 காரியத்தை காட்டினான். ஒன்னு ஆயுதசாலை, மற்றொன்று பொக்கிஷங்கள். He showed 2 things to them, one the house of his armor and that his treasures. மறுபடியும் அந்த வசனத்தை வந்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 39ல. Isaiah chapter 39 verse 2. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. And Hezekiah was glad of them and showed them the house of his precious things, the silver, the gold, and the spices, and the precious ointment, and all the house of his armor, and all that was found in his treasures. There was nothing in his house nor in all his dominion that Hezekiah showed them not. இந்த சிறையிருப்புக்கு என்ன காரணம்ங்கறத காலையில பார்த்தோம். This morning we saw the reason for this captivity. ஆகவே ஆயுத சாலையை நாம் என்ன செய்ய கூடாது? பெருமையாய் காட்ட போக கூடாது.
Therefore, we should not be boasting and showing off our armory. பொக்கிஷ சாலையில் உள்ளதையும் நம்ம வெளியில காட்ட போக கூடாது. And we also should not show our house of treasures. நாம் மறைந்து ஜீவிக்கிற ஒரு மறைவிடத்துல தங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்குது. All of us need a life of living and hiding in secret places. கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருந்தாலும், Even though the Lord has given us much graces, எவ்வளவு வரங்களை கொடுத்தாலும், even though He has given us many gifts, நாம் மறைந்து ஜீவிக்கிற மறைவிடத்துல தங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்குது. all of us need a life of living and hiding in secret places. அடுத்து ஆயுத சாலையை காண்பித்து கொடுத்தான். Next, He showed him His house of armor. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆயுத சாலை என்பது எதை காட்டுகிறது? What does armory in our life show? இந்த விசுவாச வாழ்க்கையில பிசாசோடும் பாவத்தின் வல்லமையோடும் இன்னும் மற்ற பல்வேறு பொல்லாத வல்லமைகளோடும் நம்ம போராடுறதுக்காக ஆண்டவர் சில ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். In this faith life, the Lord has given us certain armors or weapons so that we might strive against the devil. அந்த ஆயுத சாலையை நாம் மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. And we should not reveal that armory to others. அல்லது பெருமையா காட்டக்கூடாது. We must not be showing it with pride. ஆகவே தான் வேதத்தில் படிக்கிறோம், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டுமா. And that is why in the scripture it is written that the mystery of faith should be kept with a pure conscience. அப்ப ஆயுத சாலையில காணப்படுகிற ஆயுதங்கள் என்ன? What are the weapons found in the armory? முதலாவது 2 ஆயுதங்களை சொல்றேன். First, let me tell you of 2 weapons. வெளிப்படுத்தல் 12:11. Revelation chapter 12 verse 11. அங்க வலு சர்ப்பத்தை எப்படி ஜெயித்தார்கள்? How did they overcome the dragon? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and by the word of the testimony. அப்ப இயேசுவின் இரத்தம் ஒரு ஆயுதம். Therefore the blood of Jesus is a weapon. அதுக்கு அடுத்து இந்த சாட்சியின் வசனம் ஒரு ஆயுதம். The next word of the testimony is also a weapon. அப்ப இந்த இயேசுவின் இரத்தத்தை நம்ம பயன்படுத்துறத அது ஒரு பெருமையாக சொல்லக்கூடாது. So when we use the blood of Jesus, we must not be boasting about it. நாம படிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு எழுதப்பட்டிருக்குது. It is written, thou shalt not use the name of the Lord thy God in vain. அப்படி படிக்கிறோம். We read so. அப்புறம் சாட்சியின் வசனம். Next word of the testimony. இப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது when Jesus came to this world, பிசாசு 3 சோதனைகளை அவருக்கு கொண்டு வந்தான். the tempter brought 3 temptations to him. அந்த 3 சோதனைகளை ஆண்டவர் வசனத்தை வச்சு தான் ஜெயிச்சார். And in these 3 temptations the Lord overcame the devil by the word of God. ஆகவே நமக்கு நிறைய வசனம் தெரிந்திருக்குங்கிற அந்த எண்ணம், பெருமையான எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. So we should not have a proud thought within that we know many verses. உங்களை காட்டில எனக்கு வசன நாலேஜ் நிறைய இருக்குது, வசன அறிவு நிறைய இருக்குது, உங்களை காட்டில எனக்கு சத்தியம் தெரியும் அப்படின்னு நம்ம பேச்சுல கிரியில வந்துடக்கூடாது. By our talks and by our deeds we should not show to others that you are better than others in the spiritual standard, that is you know more verses and also know the truth better than them. சிந்தையில கூட அது வந்துடக்கூடாது. It should not even cross our mind. அடுத்து சில ஆயுதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். We see of some other weapons also. இல்ல எபேசியர்ல வாசிக்கும்போது when we read in Ephesians, விசுவாசம் என்னும் கேடகம். வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். Ephesians chapter 6 verse 13 onwards. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஆயுதசாலை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். And we have to take the whole armor of God. This is the armory. இந்த ஆயுதசாலையில் என்னென்ன இருக்குது? What are there in the armory? நமக்கு எப்படிப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? What sort of weapons have the Lord given us? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரோம போர் சேவகனுடைய ஆயுதங்கள். All these are the weapons of a Roman soldier. இப்போ ஒரு ரோம சோல்ஜர்ஸ் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருப்பாங்களோ அதை தான் இங்க பட்டியல் கொடுக்கிறார். And he has given a list of all the weapons used by Roman soldiers. நீங்க அவங்களுடைய முதுகுக்கு ஆயுதத்தை இங்க படிக்க முடியாது. Here we cannot see any weapon used that they use on the back. முதுகுக்கு மறைவிடமாக அவங்க எதையும் வைக்கிறது இல்ல. They do not have anything to cover their back. இப்ப வாசிங்க 14ஆம் வசனத்துல. In verse 14, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். இதான் ஆயுதம். This is a weapon. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில கட்டிக்கொள்ள வேண்டும். Having your loins girt about with truth. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசம். And the breastplate of righteousness. நீங்க பழைய ராஜாக்கள் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க? அப்படி நெஞ்ச மறைச்சு போட்டுருப்பாங்க. In olden days kings went for battle covering the breast using a breastplate. இன்றைக்கு குண்டு துளைக்காத வஸ்திரங்களை உடுத்துறாங்க. Today they are using bulletproof dresses. அப்ப
இங்க ஒரு மார்க்கவசத்தை பார்க்கிறோம், நீதி என்னும் மார்க்கவசம். Here we see the breastplate of righteousness. அதாவது தேவ நீதி. That is the righteousness of God. சுயநீதி கிடையாது. Not self-righteousness. தேவ நீதி தான் நமக்கு மார்க்கவசம். The righteousness of God is our breastplate. அத நாம் பெருமையா மற்றவங்ககிட்ட காட்ட போக கூடாது. We should not be boasting about with it. அடுத்து Next, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், கால்களில் போற பாதரட்சை சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. we should be shod at our feet with the preparation of the gospel of peace. நான் இந்த காரியங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறேன். I have prepared myself in this and this point. இப்ப ஆண்டவர் வந்தா நான் போயிருவேன். If the Lord comes, I'll go with him. சில சொல்லுவாங்க நான் எல்லாத்துலயும் ஆயத்தப்பட்டிருக்கிறேன். Certain people say, I'm all prepared. இப்ப ஆண்டவர் வந்தா போயிருவேன். If the Lord comes now, I can go. இந்த பேச்சு இருக்க கூடாது. You shouldn't speak like this. இப்படிப்பட்ட பேச்சுகள் நம்முடைய வார்த்தை வாயில் வரக்கூடாது. Such speech should not come out of our mouth. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. The feet shod with the preparation of the gospel of peace. இதுக்கு மற்றொரு விளக்கம். Another explanation for this. நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களை இந்த சத்தியத்தில் நம்ம ஆயத்தப்படுத்தலாம். And we have to tell this gospel to others and prepare the others in this truth. ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுத்தலாம். We can make them ready for baptism. நீங்க சத்தியம் சொல்லி கொடுத்து ஒரு ஆளை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தலாம். You can teach the truth and make ready a person to enter into the ministry. இப்படி பல்வேறு காரியங்களுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தலாம். In this way you can prepare others in various ways. நான் சத்தியம் சொல்லி தான் இந்த ஆத்மா வந்துச்சு. Because I told the truth, this soul came here. நான் தான் இந்த குடும்பத்தை கொண்டு வந்தேன். I have brought this family here. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. You should not be telling like this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து வாசிக்கும்போது Next, பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், shield of faith. இது ஒரு ஆயுதம். This is a weapon. அப்ப நம்முடைய விசுவாசத்தை மற்றவங்களுக்கு காட்ட போக கூடாது. So we should not be showing off our faith to others. நான் விசுவாசத்துல இத வாங்கினேன். I brought this by faith. நான் விசுவாசத்துல இத பெற்றுக்கொண்டேன். I got this by faith. அதாவது அந்த வார்த்தையில நம்மை உயர்த்தக்கூடிய தொனி இருக்க கூடாது. In our words, we should be showing off ourselves. இத பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்ல. I am not worthy to receive all these. இவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவன் நானு. I am worthy the least. கர்த்தர் கிருபையா அப்படி கொடுத்தார். Graciously the Lord has given me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து Next, ரட்சணியம் என்னும் தலைசீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, helmet of salvation தலையை மறைக்கிறதுக்கு. to cover the head. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். Sword of the Spirit, which is the word of God. Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand, stand therefore, having your loins girt about with truth, and having on the breastplate of righteousness, and your feet shod with the preparation of the gospel of peace, above all taking the shield of faith, wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked, and take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. அப்ப இந்த ஆயுத சாலைய நம்ம மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. We should not show this armory to others. நீங்க நிறுத்தி நிதானமா தேவ சமூகத்துல நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களிடத்துல கடந்த நாட்கள்ல காணப்பட்ட எத்தனையோ விலையேறப்பட்ட சுபாவங்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். If you carefully examine yourself in God's presence, so many precious characters that you had earlier, now you might not be having it, but this is the reason behind all these. பல நல்ல சுபாவங்களை தேவன் கொடுத்த விசேஷித்த தெய்வீக சுபாவங்களை நம்மில் பலரும் என்னைய சேர்த்து சொல்ற நம்மில் பலரும் இழந்து போக காரணம் இப்படி பெருமையாக அல்லது நம்மை உயர்த்தி நமக்கு தெரியாது, பெருமைன்னு தெரியாதது. நம்ம கேஷுவலா நான் சொல்லி பேசுவோம். And because we had been speaking with pride, we might not be thinking that we are speaking with pride, but we would have been speaking with pride and showing off all the good virtues, divine virtues that the Lord had given to us in the past. That was the reason why both you and I have lost those characters now. தேவன் ஒரு மனிதனுடைய வார்த்தையை எப்படி எடுக்கிறார்ன்றதுக்கு தான் ரெண்டு சம்பவம் நேத்து சொன்னேன் நான். Yesterday I told you two instances to show how the Lord takes our word. ஒன்று நேபுகாத்நேச்சார். First is Nebuchadnezzar. அவன் புறஜாதி ராஜா தான். He was a Gentile king. அடுத்தவன் கட்டின பில்டிங்கை பார்த்து நான் கட்டின பில்டிங்னு பொய் சொல்லல. Looking at the building constructed by another person, he didn't say that it was the building built by himself. இல்ல ஒரு சின்ன பில்டிங்கை கட்டிட்டு இது மகா பில்டிங்னு சொல்லல. Nor did he build a small building and say that it was a great building. அவன் கட்டினதை பார்த்து நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா.
Looking unto the building that he builded, he said, "Is not this great Babylon that I have built?" இந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும்போது உடனே நியாய தீர்ப்பு வந்தது. And when these words were in his mouth itself, judgment came. அதான் எசேக்கியேல் 29:3 ஒரு பார்வோன் எகிப்தின் ராஜா அவன் கட்டின நதிய அதுல படுத்துக்கொண்டு இது என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன்னு சொன்னான். And Ezekiel chapter 29 verse 3, a Gentile king, he said, lying on the river that he had made for himself, said, "This is the river, this is my river, I have made it for myself." அதுக்கு ஆண்டவர் வரிசையா சிறையிருப்ப கொண்டு வந்தார். Brought in a captivity to him. First, அது 40 வருஷம் குடியேற்று இருக்குன்னு சொன்னார். and he said that the 40 years it will be uninhabited. மனுஷர்களோ மிருக ஜீவன்களோ ஒன்று நடமாட முடியாது. There won't be any man or livestock walking in it. ஒரே ஒரு வார்த்தை, பெருமையான வார்த்தை. Just one word of pride. நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான்னு ஒருத்தன் சொன்னான். He said, "Is not this great Babylon that I have built?" எசேக்கியேல் 29:3 பார்வோன் ராஜா சொல்றான், அவனுடைய பேர் சரித்திரம் சொல்லுது இரண்டாம் பிஸ்மத்தி. And in Ezekiel chapter 29 verse 3, it was King Pharaoh. History says that it was Bismati the two. அவன் என்ன சொல்றான், இந்த நதி என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன். He said, "My river is my own and I have made it for myself." இது பெரிய வார்த்தை. நம்ம அனுதின வாழ்க்கையில எத்தனையோ பெருமையா பேசுறோம். And we are speaking more words that is more powerful than this in pride. உடனே கர்த்தர் சொல்றான், உனக்கு விரோதமா நான் வந்தேன். Immediately the Lord said, "I have come against thee." முதல் காரியம் எசேக்கியேல் 29 சொல்றார், 40 வருஷம் எகிப்து குடியேற்று இருக்கும். In Ezekiel chapter 29, he says the first thing that this land will be uninhabited for 40 years. நீங்க எகிப்து ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. You read the history of Egypt. 40 வருஷம் அங்க மனிதனே குடியிருக்காம இருந்திருக்கான். And for 40 years there was no inhabitants at all there. ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. All the things spoken by the Lord were fulfilled there. எசேக்கியேல் 29 Ezekiel chapter 29 verse 11. 11. மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருகஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை, அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். No foot of man shall pass through it, nor foot of beast shall pass through it, neither shall it be inhabited 40 years. ஒரு பெரிய எகிப்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஒரே ஒரு பெருமையான வார்த்தை பேசினதுக்காக, அது ஒரு பிரஜாதி ராஜா, ஒரு பெருமையான வார்த்தை பேசினதுக்காக கர்த்தர் சொல்றாரு, 40 வருஷம் மனுஷன் நடமாட்டமே இருக்காது. It was a Gentile king. Only one word of pride came out of his mouth, and for that the Lord said unto him, 40 years your land, that great empire, will be uninhabited. மனுஷருடைய கால் அதை கடப்பதும் இல்லை, ஒரு மிருக ஜீவன் கூட அதை மிதிப்பதில்லை. No foot of man shall pass through it, nor foot of beast shall pass through it. அது 40 வருஷம் குடியேற்று இருக்கும். And it shall be uninhabited for 40 years. இந்த வார்த்தை எகிப்து தேசத்தில் நிறைவேறினது. These words were fulfilled in the land of Egypt. எகிப்தின் சரித்திரத்தை ஆரம்பத்திலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா 40 வருஷம் மனுஷருக்கு நடமாட்டம் இல்லாம ஒரு மிருக ஜீவன் கூட மிதிக்காத அளவுக்கு அது மாறி இருக்குது. If you read the history of Egypt right from the beginning, you can see that for 40 years Egypt was like that, desolate, without any human habitation and also beasts going on it. அடுத்து இரண்டாவது நியாய தீர்ப்பு, The second judgment, 15ஆம் வசனம். verse 15. அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாய் இருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். It shall be the basest of the kingdoms, neither shall it exalt itself any more above the nations, for I will diminish them, and that they shall no more rule over the nations. இந்த சம்பவத்தை பாருங்க, முழு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த எகிப்து, This Egypt which was ruling the whole world, இந்த ஒரு வார்த்தையினால கர்த்தர் சொல்றார், நீ ஜாதிகளை நீ ஆள முடியாது. by that one word of pride the Lord said, hereafter you cannot rule over the nations. மற்றவங்க உன்னை ஆளுவாங்க. Others shall rule over you. நீ அற்பமான ராஜ்யமாய் மாறுவாய். You shall become the basest of the kingdoms. உடனே சம்பவித்தது என்ன? What happened? அதே அதிகாரத்துல படிக்கிறோம் 18-19 வசனத்துல. In the same chapter, verses 18 and 19, we read, இந்த எகிப்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கையில கர்த்தர் ஒப்படைச்சிட்டார். the Lord gave this land of Egypt into the hand of Nebuchadnezzar, the king of Babylon. அன்றைக்கு இருந்து சுமார் 2700 வருஷங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, மாறி 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 எகிப்த வேறொருத்தன் ஆளுகை செய்யறான். இன்றைக்கு வரைக்கும் ஒரு எகிப்தியன் எகிப்த ஆளுகை செய்யல. இன்றைக்கு வரைக்கும் Right from that day till today, is 2,700 years have passed by. Till now, not even a single Egyptian has ruled over Egypt. Only Gentile kings have ruled over that land. அடுத்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலக வரைபடத்துல ஒரு குட்டி ராஜ்யமா எகிப்து இருக்குது. Now today in the world map we can see Egypt as a very tiny nation.
அற்பராஜ்யமாய் மாத்திட்டார் ஆண்டவர். The Lord had made it a basis of the kingdoms. இதுக்கு என்ன காரணம்? What is the reason for this? ஒரே ஒரு வார்த்தை. Just a word. அப்ப புறஜாதிகள் ராஜா பெருமையா பேசுறதை கர்த்தரால் சகித்துக் கொள்ள முடியல. The Lord was not able to tolerate a word of pride by a Gentile king itself. எசேக்கியேல் 29:9 கர்த்தர் புலம்புறார். In Ezekiel chapter 29 verse 9 we can see the Lord was mourning. அந்த வசனத்தின் கடைசில வாசிக்கிறோம். At the end of that verse we read, நதி என்னுடையது நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. He said, the river is mine and I have made it. நான் உண்டாக்கினேன் என்று சொன்னானே. He said, I have made it. இப்படி கர்த்தர் தீர்க்கதரிசியிடத்திலே புலம்புகிறார். In this way the Lord was lamenting to a prophet. ஆகவே தான் நாம் தீர்க்கதரிசனத்தில் படிக்கிற ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, மறைவிடங்கள்ல உங்கள் பெருமை நிமித்தம் நான் துக்கித்து. That is why in a prophetical book it is written, I weep in my secret places because of thy pride. மறைவிடங்கள்ல நான் துக்கித்து என்று எழுதப்பட்டிருக்குது. It is written, I weep in secret places. ஆகவே நம்முடைய ஜீவியத்துல பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை வருமானால் கர்த்தர் நமக்கு எதிரியாய் மாறி விடுகிறார். Therefore in our life if we have pride, the Lord will turn to be our enemy. பரிசுத்தம் நல்ல விஷயம்தான். Holiness is a good thing. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், மற்றவன் பரிசுத்தம் இல்லைன்னு நினைச்சா பரிசுத்தமா இருக்கிற நமக்கு கர்த்தர் எதிரியாய் மாறி விடுகிறார். If we think that we are holy and the rest of the people are not holy, then even though we are holy, the Lord will turn out to be our enemy. நான் பாடுபட்டேன், I labored. என்ன போல ஒருத்தனும் பாடுபடவில்லை. No one else had suffered as I suffered. பாடுபட்டது உண்மைதான். It's true that you suffered. ஆனா என்ன போல ஒருத்தனும் பாடுபடலங்கிறது நினைக்கும் போது சொல்லும் போது கர்த்தர் நமக்கு எதிரியாய் மாறி விடுகிறார். But when you think and say that no one else has suffered like you suffered, then the Lord becomes your enemy. அப்படி வேதத்துல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சில ராஜாக்களுக்கு எதிரியா மாறி இருக்கிறார். In this way we can say in the scripture that the Lord had turned out to be an enemy of certain anointed kings. ஆகவே ஆயுத சாலையை நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமையாய் காட்ட போக கூடாது. Therefore we should not be boasting and showing off our armory. பொக்கிஷ சாலையில் உள்ளதையும் நாம வெளியில காட்ட போக கூடாது. And we also should not show our house of treasures. நாம் மறைந்து ஜீவிக்கிற ஒரு மறைவிடத்துல தங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்குது. All of us need a life of living and hiding in secret places. கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருந்தாலும், Even though the Lord has given us much graces, எவ்வளவு வரங்களை கொடுத்தாலும், even though he has given us many gifts, ஒரே ஒரு காரியம் சொல்றேன். let me tell you one thing. யோசேப்புக்குள்ள ஒரு gift இருந்தது, வரம் இருந்தது. Joseph had a gift. யாராவது ஒரு சொப்பனம் கண்டாங்கன்னா If somebody dreamt, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய வரம் இருந்தது. he had the gift of interpreting dreams. அப்ப ரெண்டு பேர் சொப்பனம் கண்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. Two people had dreamt and were sharing the dream one to another. யோசேப்பிட்ட சொல்லல. They did not tell this to Joseph. இப்ப இவனா போய் கேக்குறான். He himself volunteered. என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? What are you speaking? அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு சொப்பனம் கண்டோம். They said that they had dreamt dreams. அர்த்தம் தெரியல. We do not know the meaning. உடனே என்ன சொல்றான்? What did he say? சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? Do not interpretations belong to God? அதை என்கிட்ட சொல்லுங்கன்றான். Tell me them, he said. சொப்பனத்தின் அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது. And interpretations belong to God. அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு இவனா போய் கேக்குறான். He himself volunteered and told, tell that to me. அப்ப என்கிட்ட இந்த கிருபை இருக்குன்னு தன்னைத்தானே வெளிப்படுத்துறான். So he was exposing himself saying, I've got this grace. இவனுக்குள்ள இப்படி ஒரு கிருபை இருக்குது, அவங்க ரெண்டுத்துக்கும் தெரியாது. The other two did not know that he had such a grace. இவன் போய் காட்டுறான், எனக்கு அந்த கிருபை இருக்குது, சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொல்லுவேன், என்கிட்ட சொல்லுங்க. He revealed himself saying, I have got the grace to interpret dreams, so tell that to me. ஆனா சிறைச்சாலையில 2 வருஷம் போன பிற்பாடு, But after 2 more years in prison, அதுக்காக தான் கர்த்தர் அவனுக்குள்ள இருக்க அந்த நான் என்கிற அனுபவத்தை எடுப்பதற்காக தான் சிறைச்சாலை கொண்டு போனார். the Lord had taken him to prison to remove his ego or that I factor in his life. நான் அல்லங்கிற இடத்துக்கு அவன் வரணும். He has to come to a place where he is able to say, not I. அதுக்காக தான் பாவம் செய்யாத அவன் மேல அபாண்டமான பழி சுமத்தி, விபச்சார பட்டத்தை சுமத்தி அவனை சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் தள்ளினார். And that was the reason why he was being slanderously accused and he was branded as an adulterer and he was cast into prison. பார்வோன் ஒரு சொப்பனம் பார்த்தான். Next Pharaoh also dreamt a dream. அப்ப இந்த ரெண்டு விதத்துல ஒருத்தன் போய் அவன் பார்வோன்ட்ட சொல்றான், இப்படி சிறைச்சாலையில யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லி கொடுக்கறான். One among the two went and said unto Pharaoh, there is a man in prison by name Joseph, he is able to interpret dreams. ரெண்டு சம்பவத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. Look at the difference between these two incidences. முதல் சம்பவத்துல ரெண்டு பேர் அவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க சொப்பனம் பார்த்தோன்னு. In the first incident, two of them were speaking one to another about the dreams that they had dreamt. இவன் தானா வழிய போய் எனக்கு அது முடியும், அது தேவனுக்கு தான் முடியும், அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றான். He himself volunteered and said, interpretations belong to God, so tell that to me. ஆனா ரெண்டாவது சம்பவம் அப்படி இல்ல. 2 வருஷம் சிறையிருப்புல இருந்த பிற்பாடு,
But the second incident was not like that. After 2 more years in captivity, பார்வோன் யோசேப்பை அழைத்து Pharaoh called Joseph. இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், I have dreamt like this, இதனுடைய அர்த்தத்தை நீ சொல்வாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், and I heard of thee that thou canst understand a dream to interpret it. அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்றான். And he asked him to interpret it. அதுக்கு யோசேப்பு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? Do you know the answer given by Joseph? நான் அல்ல, It's not me. நான் அல்ல, It's not in me. தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவை அருள்வாராக. God shall give Pharaoh an answer of peace. இப்ப பாருங்க, சிறையிருப்புல போன விற்பாடு நான் அல்ல என்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான். After he went into captivity, he came to a place where he was able to say, it's not in me. அந்த 2 வசனத்தை வாசிங்க. முதல்ல அந்த 2 பேர் பேசுறது, இவன் போய் வழிய போய் கேக்குறான். Genesis chapter 40 verse 8. 48 ஆதியாகமம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். And they said unto him, We have dreamt a dream, and there is no interpreter of it. And Joseph said unto them, Do not interpretations belong to God? Tell me them, I pray you. 48 அப்படி படிக்கிறோம். We read so in Genesis 48. 41:1 படித்தீங்கன்னா, When you read Genesis 41 verse 1, இது நடந்து 2 வருஷம் சென்ற பின்பு, and it came to pass at the end of 2 full years. 2 வருஷம் சென்ற பின்பு, அதோட அர்த்தம் 2 வருஷம் அவன் ஜெயில இருந்தாச்சு. That means 2 more years he had been in prison. பல பாதையில போயாச்சு. He had gone through many paths. இப்ப வாசிங்க 41:15-16. Genesis 41 verses 15 and 16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். And Pharaoh said unto Joseph, I have dreamt a dream, and there is none that can interpret it. And I have heard say of thee that thou canst understand a dream to interpret it. And Joseph answered Pharaoh, saying, It is not in me. God shall give Pharaoh an answer of peace. வளர்ச்சியை பாத்தீங்களா? Look at the growth. இதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய ஜீவிதத்தின் வளர்ச்சி. This is the growth in spiritual life. முதல்ல எல்லாம் எனக்கு தெரியும். First he said, I know everything. மற்றவங்க செய்யறத காரணம் நான் நல்ல விதத்துல செய்வேன். I can do anything better than others. எந்த வேலையும் என்கிட்ட கொடுத்து பாருங்க, Try giving any work. நான் செஞ்சு கொடுக்கறேன். I'll do it for you. என்னால முடியும், I can do it. எனக்கு தெரியும் I know. அப்படின்னு வெளிப்படுத்துறது. And showing off like this. ஆனா அதுக்கு பிற்பாடு, But later, உன்னால முடியும்னு கேள்விப்பட்டேன், உனக்கு இந்த வரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். I know you can be, because I heard that you got this gift. அப்ப நான் அல்ல, Then it's not in me. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. There's nothing in me. ஆண்டவர் தான் பேசணும். The Lord has to speak. தேவனை முன்னிறுத்துகிறான். And he'll lift God. நம்முடைய வாழ்க்கையில இந்த வளர்ச்சி நமக்கு தேவையா இருக்குது. In our life we need this growth. நம்ம இடத்துல எவ்வளவோ விசேஷங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். The Lord might have given so many specialities in our life. ஏன்னா இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். For the Lord has given these treasures. அது மண்பாண்டத்துல கொடுத்திருக்கிறார். That too in earthen vessels. அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். By the anointing we might receive many blessings. பல கிருபைகள் கிடைக்கும். We might receive many graces. பல தாளந்துகள் கிடைக்கும். We might receive many talents. அதை தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பயன்படுத்த வேண்டும். We've got to use it by the will of God. நம்மை வெளிப்படுத்த போக கூடாது. We must not try to reveal ourselves. எனக்கு இதெல்லாம் தெரியும் வெளிப்படுத்த போக கூடாது. We must not go and exhibit ourselves saying I know all these. என்னால இதெல்லாம் முடியும் என்று காண்பிக்க போக கூடாது. We must not go to show off saying I can do all these. நான் அல்ல, It's not I. என்னிடத்துல ஒன்றுமில்ல. There's nothing in me. பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்குள்ள பெருமை வந்தபோது, When there was pride in Nebuchadnezzar, கர்த்தர் அவனை மிருகத்தை போல மாற்றினார். the Lord made him like a beast. அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்தபோது சொல்றான், When his mind came within himself, he said, பூமியின் குடிகள் எல்லாரும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். And all the inhabitants of the earth are nothing before him. தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒன்றுமே இல்ல. Before God, you and I are nothing. நம்மிடத்துல ஒன்றுமே இல்ல. There is nothing in us. அப்ப பாபிலோனின் சிறையிருப்புக்கு காரணம் என்ன? What is the reason for the Babylonian captivity? எசேக்கியா பாபிலோனின் பிரபுக்களிடத்துல எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்தான். Ezekiel showed all his things to the Babylonian princes. 2 தவறு.
two mistakes. முதல் தவறு என்னன்னா அந்த பாபிலோனின் பிரபுக்களை வர்றதுக்கு அனுமதிச்சது. The first mistake was that he permitted the princes of Babylon to visit him. உன்னை பார்க்க வர்றேன்னு சொன்னபோதே வேண்டாம் என்று மறுத்திருக்கலாம். And when he was informed that they were coming to visit him, he could have refused. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தடுத்திருக்கலாம். He could have stopped them. ஆனா இவங்களுடைய உதவி தனக்கு தேவை என்று எதிர்பார்த்தான். But he thought that their help might be needed for him. அவங்க பெரிய ஆட்கள், அவங்கள பகைத்துக் கொள்ள கூடாதுன்னு நினைச்சான். They are great men, so we shouldn't hate them. கடைசியில் அவர்கள் வந்தார்கள். Finally they came. அவங்க வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். And they saw everything that was in his house. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததியார் அந்த தேசத்துல சிறையிருப்பில் இருப்பார்கள். The Lord said, your generation or your seed shall be in captivity in that land. அந்த சிறையிருப்பில் இருந்து கொண்டுதான் இந்த 126ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, And from that captivity, as written in Psalm 126 verse 4, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும் என்று ஜனங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். the people were pleading unto the Lord, saying, turn again our captivity, O Lord, as the streams in the south. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், An important matter. அந்த வசனத்தை அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போது, When you read the first verse of that psalm, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். when the Lord turned again the captivity of Zion, we were like them that dream. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டபடி எத்தனையோ சிறையிருப்புகள் நாம் இருக்கலாம். now as we have heard, we might be in many captivities. ஒரு சொப்பனம் பார்க்கிறது போல அத்தனை சிறையிருப்பிலிருந்தும் அத்தனை சிறையிருப்பையும் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு திருப்ப முடியும். As like in a dream, from all the captivities, the Lord can turn both you and me. அது 70 வருஷம் சிறையிருப்பா இருந்தாலும் சரி, It might be a 70-year அது captivity, 40 வருஷம் சிறையிருப்பா இருந்தாலும் சரி, or a 40-year இல்ல captivity, 18 வருஷம் சிறையிருப்பா இருந்தாலும் சரி, or an 18-year captivity, அல்லது 7 வருட சிறையிருப்பா இருந்தாலும் சரி, or a 7-year captivity. இந்த சிறையிருப்பிலிருந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. There is a thing that we have to do being in this captivity. இதுல சந்தோஷமா இருக்க கூடாது, We should not be glad while in captivity. இதுல மௌனமா இருக்க கூடாது. We should not hold our peace while we are in நாம் captivity. கூக்குரலிட வேண்டும். We have to cry aloud. எது வரைக்கும் கர்த்தாவே, How long, O Lord? எது வரைக்கும் நான் சிறையிருப்பில் இருப்பேன்? Lord, how long should I be in captivity? இப்ப தானியேலின் புத்தகத்துல வாசிக்கும் போது In the book of Daniel we read, தேவாலயம் தீட்டுப்படும் கர்த்தர் சொல்றார். the Lord said the temple of God will be defiled. 2300 ராப்பகல் தீட்டுப்பட்டிருக்கும். 2,300 days and nights it would be defiled. உடனே அங்க ஒருத்தன் கேட்கிறான், Immediately a person asked, எது வரைக்கும் கர்த்தாவே தீட்டுப்பட்டிருக்கும்? how long, Lord, shall it be defiled? எது வரைக்கும் கர்த்தாவே இந்த தீட்டு உண்டாயிருக்கும்? How long, Lord, shall it be defiled? அதுபோல நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கேட்க, எது வரைக்கும் ஆண்டவரே நான் பெருமை உள்ளவனாய் இருப்பேன்? Similarly, in our lives also we must ask unto the Lord, Lord, how long will I be a man of pride? எது வரைக்கும் ஆண்டவரே நான் சுயசித்தம் செய்து கொண்டிருப்பேன்? How long, Lord, shall I be doing my self-will? எது வரைக்கும் ஆண்டவரே கண்களின் இச்சை உள்ளவனாய் நான் இருப்பேன்? How long, Lord, I will be continuing in the lust of my eyes? எது வரைக்கும் ஆண்டவரே ஜீவனத்தின் பெருமை உள்ளவனாய் நான் காணப்படுவேன்? How long, Lord, will I be found with the pride of my life? எது வரைக்கும் ஆண்டவரே பகையோடும் கசப்போடும் வைராக்கியத்தோடு நான் ஜீவிக்க வேண்டும்? Lord, how long should I live with hatred, enmity and bitterness? இப்ப இந்த வசனத்துக்கு மூல பாஷையில் உள்ள அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். Now I'll give you the meaning of this verse in its original language. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என்கிற வார்த்தைக்கு And for the word, I'll turn as the streams in the south. எபிரேய வேதவர்கள் விளக்கம் கொடுக்கிறது என்னன்னு சொன்னா, The explanation given by the Hebrew biblical scholars is, அதாவது ஆற்றுப்படுகை, வறண்டு போன ஆற்றுப்படுகை, that is a dry riverbed. அதுல தண்ணி வரும்னு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. No hope of water flowing through it. அந்த அளவுக்கு வறண்டு போயிருக்குது. To that extent it was dry. ஆனா நினையாத நேரத்துல, But at an unexpected ஒரு time, பெரிய மடை திறந்து விட்டால், as a dam, shutters in a dam is being opened up, இப்ப பாருங்க நிறைய இடம் இப்ப வறட்சியா கிடக்குது. many places are drought hit here. சில நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, முதலமைச்சர் உத்தரவு போடுவார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் உத்தரவு போடுவார், உடனே நீர்ப்பாசனத்துக்காக அந்த டேம்ல தண்ணியை திறந்து விடுவாங்க. The chief minister of Tamil Nadu will send a law saying, open up the dam for irrigation. நீங்க செய்தித்தாளோட படிக்கலாம். We can read it that in the newspapers. இந்த தண்ணீரை திறந்து விட முதலமைச்சர் உத்தரவு. The chief minister has ordered to open the dam. இப்படி ஒவ்வொரு டேம் திறந்து விடுறதுக்கு உத்தரவு. In this way, every dam is being opened according to order. அப்ப வறட்சியா இருந்து எந்த நம்பிக்கையும் இல்லாம வறண்டு போயிருக்கிற அந்த இடம், That place which is very dry without any hope,
திடீரென்று ஒரு நாள் வந்து தண்ணீரால் நிரப்பப்படுவது போல, as all of a sudden it is being flooded with water, சிறையிருப்புல நம்பிக்கையற்று வறண்டு போய் இனி என் ஜீவியம் அவ்வளவுதான் என்று இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை, the people of God who are in captivity and have no hope about their life and say that is the end of my life, திடீரென்று தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும். all of a sudden from the throne of God shall flow a river. நாம் எதிர்பாராத நேரத்துல, When we expect not, நாம் நினையாத நேரத்துல, at the time we expect not, எந்த விதத்திலும் நாம் நம்பிக்கை வைக்காத நேரத்துல, at the time that when we do not have any hope. வெளிப்படுத்தல் 22:1. Revelation chapter 22 verse 1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். And he showed me a pure river of water of life, clear as crystal, proceeding out of the throne of God and of the Lamb. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, A pure river of water of life, clear as crystal. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். He showed me proceeding out of the throne of God and of the Lamb. அன்றைக்கு யோவானுக்கு காண்பித்தது போல கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நாள் நமக்கு இந்த நதியை காண்பிப்பார். As the Lord had showed it the other day to John, the Lord will show it one day to you and me, O child of God. காண்பிக்கிறது மாத்திரமல்ல, Not only is he showing, அந்த நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நம்முடைய ஜீவியத்திலே புறப்பட்டு வந்து பாயும். that river will flow out of the throne of God into our lives. அன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத, நம்மை சிறையிருப்பிலே வைத்திருக்கிற இந்த எகிப்திய வல்லமை, மீதியானிய வல்லமை, பெலிஸ்திய வல்லமை, அம்மோன் புத்திரருடைய வல்லமை, பாபிலோனிய வல்லமை, அந்திகிறிஸ்துவின் வல்லமை, சகல வல்லமைகளையும் அந்த நதி அடித்துக் கொண்டு போகும். On that day, all the natures that does not please the Lord, which are found in our lives, which has taken us into Egyptian captivity, Midianite captivity, captivity into the hands of the children of Ammon, and in the Philistine captivity, Babylonian captivity, and also captivity of Antichrist, the Lord shall deliver us. கடந்த நாட்களில் எத்தனையோ சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். In the past, the Lord had brought me out of so many captivities. என் தேவனுக்கு முடியும். My God is able. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் ஜீவியத்திலே காணப்படுகிற எத்தனையோ வருட சிறையிருப்பை என் தேவனுக்கு ஒரு இமைப்பொழுதில் திருப்ப முடியும். It is possible for my God to turn again my captivity, even as the streams of the south, in a moment. இனி நீங்க உங்களை குறித்து அறிக்கையிடுங்க. You can confess about yourself. இல்ல 100% இந்த வார்த்தைக்கு முன்பாக நான் குற்றவாளியா இருக்கிறேன். 100% before these words, I am a sinner. கர்த்தருடைய பிள்ளையே, Dear child of God, அறிக்கையிட்டு ஒத்துக்கொண்டு காத்துக்கொண்டிரு. and after you have confessed and acknowledged, just tarry. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Whosoever covereth his sins shall not prosper. அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்கும். And those who confess in God's presence shall have mercy. நம்முடைய ஜீவியம் எந்த நிலவரத்தில் இருந்தாலும், Even though our life is in any condition, அதைரியப்பட வேண்டிய அவசியமே இல்ல. be not discouraged. இந்த சத்தியத்தை கேட்டு அதைரியப்பட வேண்டிய அவசியமே இல்ல. After listening to this truth, you need not be discouraged. அந்த வறண்டு கிடக்கிற ஆற்றுப்படுகையின் மேல், As in a dry riverbed, நினையாத நேரத்தில் அந்த தண்ணீர் வந்து நிரப்புவது போல, as at the most unnected time, floods of water came there. ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து, From the throne of the Lamb and of God, பளிங்கு கொப்பான சுத்தமான ஜீவ தண்ணீர் உள்ள தெளிந்த நதி, a pure river of living water, pure like crystal. நீயும் நானும் நினையாத நேரத்தில் நம்முடைய ஜீவத்தில் வந்து இறங்கும். It will come into our lives when you and I expect not. நம்முடைய மனதிலே வந்து அந்த நதி பாயும். The river will flow to our mind. நம்முடைய இருதயத்தில் வந்து அந்த நதி பாயும். The river will flow through our heart. நம்முடைய கண்கள் அந்த நதி பாயும். The river will flow into our eyes. நம்முடைய செவிகள் அந்த நதி பாயும். The river will flow into our ears. நம்முடைய வாயில் அந்த நதி பாயும். The river will flow into our mouth. அந்த மொத்த சரீரத்தில் அந்த நதி பாயும். The river will flow into our entire body. அன்றைக்கு நீயும் நானும் இயேசுவை போல மாறுவோம். That day you and I shall become like Jesus. அன்றைக்கு நீயும் நானும் இயேசுவை போல மாறுவோம். That day you and I shall become like Jesus. அந்த நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு காத்துரு. And you have to confess with faith and wait for it. அந்த நதி உன்னை சந்திக்க போகிறது. That river is going to meet you. ஒருவேளை அது இந்த வேலையா இருக்கலாம். At maybe this moment, சிலருக்கு கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில இருக்கலாம்.
Or for certain people when they go home after the meetings. சிலருக்கு இன்றைக்கு இரவு படுத்து தூங்கும்போது அந்த நதி வந்து உன்னை சந்திக்கலாம். And for certain people when you're sleeping this night that river might meet you. சிலருக்கு அடுத்த வாரமா இருக்கலாம். And for certain it might be next week. ஒன்று நிச்சயம். But one thing is sure. மின்னல் நினையாத நேரத்துல வர்றது போல. As the lightning strikes at that unexpected time. அந்த நினையாத நேரத்துல அந்த ஆற்றுப்படுகையில வந்து தண்ணீர் நிரம்புவது போல. As the riverbed is flooded with water at the unexpected time. ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்க அந்த சிங்காசனத்திலிருந்து பளிங்கு கொப்பான சுத்தமுள்ள ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி, அந்த நதி சுத்த நதி, அது நம்மை வந்து சந்திக்கும். From the throne of the Lamb and of God will flow a river of pure water, living water, pure as crystal, and will meet us. உன் பாவ அறிக்கையை முதலாவது பண்ணு. First of all, confess your sins. இரண்டாவது விசுவாச அறிக்கை பண்ணு. Second, you have to confess your faith. நான் பாவிதான். I am a sinner. மீகா சொன்னது போல, As Micah said, என் சத்துருவே, O mine enemy, நீ சந்தோஷப்படாதே. do not rejoice. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். I have sinned against my Lord. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். Though I fall, I shall rise again. நான் இருளிலே உட்கார்ந்தால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். Though I sit in darkness, my God shall be my light. அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். I will look at his righteousness. அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். I will bear his indignation. அவர் என்னை தன்னை போல மாற்றுவார். He shall change me like him. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. You have to confess your faith. முதல்ல பாவ அறிக்கை. First is the confession of sin. அதுக்கு பிற்பாடு விசுவாச அறிக்கை. After confession of faith. கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் அவரை போல மாற்றுவார். Surely the Lord will change every one of us like him.